தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆண்டவருடைய பாடுகளில் குருத்த ஞாயிறான இன்று இயேசுவின் புனித பயணத்தை பற்றி சிந்திக்க அன்னையாம் திரு அவை இன்று நமக்கு அழைப்பு விடுக்கிறது. உலகிற்கு வந்த இயேசு தனிமையில் இருப்போருக்கு நண்பராக, கைவிடப்பட்டவர்களை கைவிடாது காப்பவராக, துன்பங்களை போக்கும் தூயவராக, இறை திட்டத்திற்கு பணிந்தவராக வாழ்ந்தார். தம்முடைய வாழ்வில் சந்தித்த அனைவருக்கும் நன்மைகளை மட்டுமே செய்தார். நம் அனைவரையும் மீட்பதற்காக சிலுவையில் தமது விலைமதிக்க முடியாத உயிரையும் கொடுக்க முன்வந்தார். அவரை பார்த்து ஓசனா என்று முதலில் ஆர்ப்பரித்த மக்கள் பின்னர் ஒளிக என்று கூச்சலிட. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்கால தொடக்கத்திலிருந்தே தவ முயற்சிகளாலும் பிறர் அன்பு பணிகளாலும் நம் இதயங்களை தயாரித்த பிறகு இன்று நாம் ஒன்று கூடியுள்ளோம். இதனால் நம் ஆண்டவரை, அவருடைய பாஸ்கா மறை நிகழ்வை, அதாவது அவருடைய திருப்பாடுகளை, உயிர்ப்பை உலகளாவிய திரு அவையோடு சேர்ந்து நாம் அறிவிக்கிறோம். இந்த பாஸ்கா மறை நிகழ்வை நிறைவேற்றவே அவர் தம் நகரான எருசலேமுக்குள் நுழைந்தார். எனவே மீட்பளிக்கும் இந்த நுழைவை நாம் முழு நம்பிக்கையுடனும் இறைப்பற்றுடனும் நினைவில் கொண்டு ஆண்டவரை பின் செல்வோம். அவருடைய அருளினாலும் சிலுவையின் பங்கேற்பாளர்களாக மாறி அவருடைய உயிர்ப்பிலும் வாழ்விலும் நாம் பங்கு பெறுவோமாக. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இக்குருத்தோலைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தி அருளும். அதனால் கிறிஸ்து அரசரை அக்களிப்புடன் பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையான எருசலேமுக்குள் வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறைவாக்கியங்கள் 28 முதல் 40 வரை. அக்காலத்தில் இயேசு முன்பாகவே எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். ஒலிவம் என வழங்கப்படும் மலை அருகில் உள்ள பெத்பகு, பெத்தானியா என்ற ஊர்களை அவர் நெருக்கி வந்தபோது 2 சீடர்களை அனுப்பினார். அப்போது அவர் அவர்களிடம், எதிரே இருக்கும் ஊருக்குள் போங்கள். அதில் நுழைந்ததும் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை குட்டி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால், இது ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் சென்று அவர் தங்களுக்கு சொன்னவாறே இருக்க கண்டார்கள். அவர்கள் அதை அவிழ்த்துக் கொண்டிருந்த போது கழுதையின் உரிமையாளர்கள், கழுதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அதற்கு அவர்கள், இது ஆண்டவருக்கு தேவை என்றார்கள். பின்பு அதை இயேசுவிடம் ஓட்டி வந்தார்கள். அக்கழுதையின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு
இயேசுவை அதன் மேல் ஏறச் செய்தார்கள். அவர் போய்க் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்துக் கொண்டே சென்றார்கள். இயேசு ஒலிவமலை சலுவை நெருங்கினார். அப்போது திரண்டிருந்த சீடர் அனைவரும் தாங்கள் கண்ட அனைத்து வல்ல செயல்களுக்காகவும் உரத்த குரலில் மகிழ்ச்சியோடு கடவுளை புகழத் தொடங்கினர். ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் ஆசி பெற்றவர், விண்ணகத்தில் அமைதியும் ஆட்சியும் உண்டாகுக என்றனர். அப்போது கூட்டத்தில் இருந்த பரிசேயர்கள் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம் சீடர்களை கடிந்து கொள்ளும் என்றனர். அதற்கு அவர் மறுமொழியாக, இவர்கள் பேசாதிருந்தால் கற்களே கத்தும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. அமிர்த சகோதர சகோதரிகள், யாவரும் கைகொட்டுங்கள், அக்களிப்போடு இறைவனுக்கு புகழ் பாடி ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவர் உன்னதமானவர், அன்புக்குரியவர், உலகுக்கெல்லாம் பேரரசர். Hosanna, Davidin Podelva, Hosanna, 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 பொன்னியில் பிறந்தீர் புண்ணியங்கள்
என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவன் தாழ்மை எடுத்துக்காட்டை மனிதனிடம் பின்பற்றி எங்கள் மீட்பரை மனித உடலெடுக்கவும் சிலுவையை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீரே. அதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுமாறு எங்களுக்கு கனிவாய்ப்பீராக. உம்மோடு தூயாவியாக வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடு. இதை உள்வாழ்கின்ற
நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 22 இறைவசனங்கள் 14 முதல் அதிகாரம் 23 இறைவசனங்கள் 56. நேரமானதும் இயேசு திருத்துதலோடு பண்டிகையில் அமர்ந்தார். அப்போது அவர் அவர்களை நோக்கி, நான் துன்பங்கள் படும் முன் உங்களோடு இந்த பாஸ்தாவத்தை உண்பதற்கு மிக மிக ஆவலாய் இருந்தேன். ஏனெனில் இறையாட்சியை நீங்கள் நிறைவேறும் வரை இதை நான் உண்ண மாட்டேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களிடம், இதை பெற்று உங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் இது முதல் இறை ஆட்சி வரும் வரை திராட்சை பழ ரசத்தை குடிப்பதில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிற்கு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல். எனது நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படுகிற எனது இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. என்னை காட்டிக் கொடுப்பவர் இதோ என்னோடு மத்தியில் அமர்ந்திருக்கின்றார். மானிடமாக தமக்கென்று குறிக்கப்பட்டபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவருக்கு கேடு என்றார். அப்பொழுது அவர்கள் என்று தங்களுக்குள்ளே கேட்க தொடங்கினார்கள். மேலும் தங்களுக்குள்ளே பெரியவராக எண்ணப்பட வேண்டியது யார் என்ற விவாதம் அவர்களிடையே இருந்தது. இயேசு அவர்களிடம், பிற இனத்தவரின் அரசர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். அதிகாரம் காட்டுகின்றவர்கள் நன்மை செய்கிறவர்கள் என அழைக்கப்படுகின்றார்கள். ஆனால் நீங்கள் அப்படி செய்யலாம். உங்களுள் பெரியவர் சிறியரோ, ஆட்சி புரிபவர் தொண்டு புரிபவரோ மாற வேண்டும். யார் பெரியவர்? பந்தில் அமர்ந்திருப்பவரா அல்லது பணிவிடை புரிபவரா? பந்தில் அமர்ந்திருப்பவர் அல்லவா? நான் உங்கள் நடுவே பணிவிடை புரிபவனாக இருக்கிறேன். நான் சோதிக்கப்படும் போது என்னோடு இருந்தவர்கள் நீங்கள். என் தந்தை எனக்கு ஆட்சியுரிமை கொடுத்திருப்பது போல நானும் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆகவே என் ஆட்சி வரும்போது நீங்கள் என்னோடு பந்தியில் அமர்ந்து உண்டு பிடிப்பீர்கள். இஸ்ரேலின் பள்ளியில் கொடுத்தவர்களுக்கு தீர்ப்பு வழங்க அரியணையில் அமர்வீர்கள். சீமோனே, சீமோனே, இதோ போர்வையை போல் உங்களை படைக்க சாத்தான் அனுமதி கேட்டிருக்கிறார். ஆனால் நான் ஒரு நம்பிக்கை தவறாதிருக்க உனக்காக மன்றாடினேன். நீ மனம் திருப்பிய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்த என்றார். அதற்கு பேதுரு, நான் ஆயத்தமாகிறேன் என்றார். இயேசு அவரிடம், பேதுருவே, இந்திரவு என்னை தெரியாது என உங்களை நீ கண்டறிந்து முன் சேவல் ரூபாது என வணக்கம் சொல்கிறேன் என்றார். இயேசு சீடர்களிடம், நான் உங்களை பணப்பையோ வேறு பையோ விதியடியோ எதுவும் இல்லாமல் அனுப்பிய போது உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததா என்று கேட்டார். அவர்கள் ஒரு குறையும் என்றார்கள். அவர் அவர்களிடம், ஆனால் இப்பொழுது பணப்பை உடையவரை எடுத்து உன் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். அப்போது விண்ணகத்திலிருந்து ஒரு தூதர் அவருக்கு தோன்றி அவரை வலுப்படுத்தினார். அவரோ மிகுந்த வேதனைக்குள்ளாகவே தூக்கமாய் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அவரது வியர்வை பெரும் இரத்த துளிகளைப் போல தரையில் விழுந்தது. அவர் இறைவீட்டலை நீக்கிவிட்டு எழுந்து சீடர்களிடம் வந்தபோது அவர்கள் துயரத்தால் தோன்று தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். அவர்களிடம், என்ன உறங்கிக் கொண்டாயிருக்கிறீர்கள்? சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது இதோ மக்கள் கூட்டமாய் வந்தனர். 12 ஒருவரான யூதாஸ் என்பவன் அவர்களுக்கு முன் வந்து அவரை முத்தமிட நெருங்கினான். இயேசு அவனிடம், யூதாசே, முத்தமிட்டா மாநில மகனை காட்டிக் கொடுக்க போகிறார் என்றார். அவரை சூழ நின்றவர்கள் நிகழப்போவதை உணர்ந்து, ஆண்டவரே, வாழாக இருக்கலாமா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒருவர் தலைமை குருவரின் பணியாளரை தாக்கி அவருடைய
இயேசு அவர்களை பார்த்து விடுங்கள், போதும். என்று கூறி அவருடைய காலை தொட்டு நலமாக்கினார். அவர் தம்மிடம் வந்த தலைமை குருக்களையும் கோவில் காவல் தலைவர்களையும் மூப்பர்களையும் பார்த்து, ஒரு கல்வனை பிடிக்க வருவது போல நீங்கள் வாழ்வளோடும் தடிகளோடும் வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் உங்களோடு இருந்தும் நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆனால் இது உங்களுடைய நேரம். இப்போது இருள் அதிகாரம் செலுத்துகிறது என்றார். பின்னர் அவர்கள் இயேசுவை கைது செய்து இழுத்துச் சென்று தலைமை குருவின் வீட்டுக்கு கொண்டு போனார்கள். பேதுரு தொலைவில் அவரை உட்கார்ந்தார். வீட்டு உள்முற்றத்தின் நடுவில் நெருப்பு மூட்டி அதை சுற்றி அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். பேதுருவும் அவர்களோடு இருந்தார். அப்போது பணிப்பெண் ஒருவர் நெருப்பின் அருகில் அவர் அமர்ந்திருப்பதைக் கண்டு அவரை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தவர் என்றார். அவரோ, அம்மா, அவரை எனக்கு தெரியாது என்று மறுதளித்தார். சிறிது நேரத்திற்கு பின் அவரை கண்ட வேறு ஒருவர், நீயும் அவர்களை சேர்ந்தவன்தான் என்றார். பேதுரு, இல்லையப்பா என்றார். ஏறக்குறைய ஒரு மணி நேரத்திற்கு பின்பு மற்றொருவர், உண்மையாகவே இவன் அவனோடு இருந்தார், இவன் கலிலேயன் என்றார். என்று வலியுறுத்தி கூறினார். பேதுருவோ, நீ குறிப்பிடுபவரை எனக்கு தெரியாது என்றார். உடனே அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போதே சேவல் கூறிற்று. ஆண்டவர் திரும்பி பேதுருவை கூர்ந்து நோக்கினார். இன்று சேவல் கூவும், நீ என்னை மும்முறை மறுதளிப்பா என்று ஆண்டவர் நமக்கு கூறியதை பேதுரு நினைவு கொண்டு வெளியே சென்று மனம் வந்து அழுதார். இயேசுவை பிடித்து வைத்திருந்தவர்கள் அவரை ஏளனம் செய்து நயப்படுத்தார்கள். அவரது முகத்தை மூடி, உன்னை அழித்தவன் யார்? இறைவாக்கினே, அவள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். அவர்கள் அவருடைய ஆடைகளை குருக்கள் முறையில் பங்கிட்டுக் கொண்டார்கள். மக்கள் இவற்றை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆட்சியாளர்கள், இவனை பிரித்தார். இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானார். தன்னையே வெளியிட்டுக் கொள்ளவில்லை. என்று கேலி செய்தார்கள். படைவீரர் அவரிடம் வந்து குறித்த பிரார்த்தி வசதியை கொடுத்து, நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக் கொள் என்று எண்ணி நகையார்கள். இவன் யூதரின் அரசன் என்று அவர்கள் சிலுவையின் மேல் ஏற்றி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையை குத்திக் கொண்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவர், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்றிக் கொள் என்று அவரை பணித்துரைத்தான். ஆனால் மற்றவர் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதை பிரிவுக்குத்தானே விட்டாய்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறை. நம் செயல்களில் ஏற்ற தண்டனையை நாம் பெறுவோம். இவர் குற்றமும் செய்யவில்லையே. என்று பதிலளித்தான். பின்பு அவர், இயேசுவே, நீ ஆட்சியுமே பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீ என்று என்னோடு பேசின வீட்டில் இருப்பேன் என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார். ஏறக்குறைய நண்பர்கள் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடாண்டு என்று உண்டாயின. கதிரவர் மொழி கொடுக்கவில்லை. திருக்கோவிலின் திரை நடுவில் இருந்தது. தந்தையே, உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். அனைவரும் பிறந்தார்கள். இதை கண்ட மூப்பர் தலைவர், இவர் உண்மையாகவே நேர்மையாளர் என்று கூறி கடவுளை போற்றி கொண்டார். இக்காட்சியை காண கூடி வந்திருந்த மக்கள் அனைவரும் நிகழ்ந்தவர்களை கண்டு மார்பில் அணிந்து கொண்டு திரும்பி சென்றனர். அவருக்கு அறிமுகமான அனைவரும் கலிலேயாவில் இருந்து அவரை பின்பற்றி வந்திருந்த பெண்களும் தொலைவிலிருந்து இவர்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவர் இருந்தார்.
இறையாட்சியின் வருகைக்காக காத்திருந்தவர். அவர் பிரார்த்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். அவர் அவரது உடலை இறக்கி மெல்லிய துணியால் சுற்றி பாறையில் உடைந்திருந்த கல்லறையில் வைத்தார். அதற்கு முன்பு யாரையும் அதை அடக்கம் செய்ததில்லை. அன்று 1000 நாள் ஓய்வு நாளில் தொடக்கம். கலிலேயாவிலிருந்து அவரோடு வந்திருந்த பெண்கள் பின்தொடர்ந்து சென்று கல்லறையை கண்டார்கள். அவருடைய உடலை வைத்த விதத்தை பார்த்துவிட்டு திரும்பி போய் நறுமண பொருட்களையும் நறுமண தைலத்தையும் ஆய்வு செய்தார்கள். கட்டளைப்படி அவர்கள் ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார். இந்த ஆண்டவரின் அருள்வாக்கு. பொருத்து ஞாயிறு என்ற புனித வாரத்தின் முதல் நாளில் சிறப்பாக ஆழ்வரையோடு இயேசு வாழ்ந்த காலத்தில் நடந்தது போல கற்பனை அதை நிகழ்வாக்கி ஆடப்பாணி வாசகங்கள் தெருவீதிகளில் நாம் நடந்து வந்த வருகை ஆர்வரைப்பு பாடல் எல்லாம் இணைத்து மீண்டுமாக கிறிஸ்து காலத்தில் நடந்ததை நமக்குள்ளாக உள்ளுணர்ந்து கொண்டாடுகிற நாள் இந்த நாள். இதுவரையில் எல்லா நாட்களிலுமே இதே போல இயேசுக்கு நடந்தது, இயேசு நடத்தியது என்று நாம் நடக்கக்கூடிய அதிகமாக செலுத்தக்கூடிய நாள். இந்த நேரம் நீண்ட செய்தி வாசகத்திற்கு பிறகு அப்பாடா 10 வருஷம் பிரசவைப்பாங்க, அது 20 வருஷம் வைப்பாங்க, ஒரு 3 சிலுவை செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சில பேர் ஓலையை நீங்கள் வாழ்த்து சொல்லுங்க. நாங்கள் வாழ்த்து 3 மாடல் சிலுவை செய்ய போகிறோம், ஒரு ஓலையில் 3 போல இருக்கு இப்படின்னு சில பேர் கற்பனை பண்ணிட்டு சுருக்கமாக நாம் செய்தியையும் இந்த செய்தியையும் சேர்த்தே செய்யும். எல்லாரும் பொருத்தோலை எடுத்துக்கொள்ளும், பொருத்தோலை எடுத்து நேரப்படி கொஞ்சம் அடைந்து வெளியில் கொடுத்து கொண்டு இருக்கும் 6 மணி போல இருப்பது போல நேராக பிடித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட 2ஆம் வாசகம் நிச்சயமாக பல நேரங்களில் நாம் கேட்ட வாசகம். பிலிப்பியருக்கு புனித பவுல் எழுதிய அந்த திருமணலில் 2வது அதிகாரத்தில் உள்ள அந்த வாசக பகுதி, அதை வைத்துக் கொண்டு நாம் சிலுவை செய்வோம். சிலுவை செய்யலாமா? எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் தெரியாதவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்து கொண்டே பெரியவர். இந்த குருத்தோலை உயர்ந்திருக்கிற இந்த குருத்தோலை அந்த உச்சம் அதை சொல்லி காட்டட்டும். எத்தனையோ இடங்களில் ஆலயங்களில் கோபுரங்கள் உயரமா உயரமா கடவுளை உயர்த்துவதற்கா தங்களை உயர்த்துவதற்கா என்பதை அடுத்து சிந்திக்கிறது. அதன் உயரமாக இருக்கக்கூடிய இந்த ஓலை அதை காட்டுகிறது. கடவுளுக்கு இணையாம் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் யார்? இயேசு கிறிஸ்து. இப்போது இயேசு கிறிஸ்து இறங்கி வருகிறார், வீட்டிலிருந்து இறங்கி வருகிறார். அதை அடையாளமாக நம்ம ஓலையை கலைக்கிறோம். எந்த அளவுக்கு கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாக இருக்கிற நிலையை வலிந்து பற்றிக் கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதவில்லை. ஆனால் நம்மையே பெருமையாக்கி என்று சொல்கிற போது அப்படியே கீழே வந்துட வேண்டும். ஏற்கனவே கையில பிடிச்சிருந்த இந்த கைப்பிடிக்கும் இதுக்கு இணையாக இருக்கக்கூடாது. அது இணையாக சிலோ வரா. நம்மை பெருமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று சாதாரண மனசு ஈக்குவலாம். அடிமையின் வடிவை ஏற்று என்றால் இன்னும் கீழே போக வேண்டும். மனிதனுடைய நிலைக்கும் கீழாக அடிமை என்ற சொல் அதைத்தான் சுட்டிக்காட்டு. அதற்கு கீழாக பிடித்திருக்கிற இந்த கடைசி பகுதிக்கும் அதுக்கு இவ்வளவு தூளை பெருமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கும் ஒப்பானார். இப்ப மேல உள்ள விஷயத்திலே மன்னித்துக் கொள்ளுங்கள். மனிதனுக்கு ஒப்பானார் என்று சொல்கிற போது இப்படி வரும். கடவுள் இருந்தால் இப்படி சக மனிதனுக்கு ஒப்பானார் என்று சொல்கிற போதுதான் அந்த ஓலையை நாம் குறுக்காக மடிக்கிறோம். ஒரு 2 இன்ச்சுக்கு பிறகு நீங்க இப்படி குறுக்காக மடியுங்கள். அடித்து பிடிச்சிருக்க மனிதனுக்கு ஒப்பானது. இப்ப மனித உருவில் தோன்றி இப்ப வெறுமன வாய்ந்தா இருக்கு. மனித உருவில் தோன்றி என்றால் 2 கை வைப்பது போல நம்ம வைக்கிறோம். இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு.
சாவை ஏற்கும் அளவுக்கு 2 பேர் வளர்ச்சாப்பட்டு போதாத 2 பக்கம் அதை அழுத்து விட வேண்டும். உடைக்கப்பட வேண்டும் என்ற ஓலை அழுத்தப்பட வேண்டும். மோசே பாறையில் தன்னுடைய கோலால் தட்டினார். அற்பாறையாய் இயேசு கிறிஸ்து அழிக்கப்பட்டார் என்பதனுடைய முன்னடையாளம். நமக்காக அழிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், வதைக்கப்பட்டார், கத்தூரில் கட்டுண்டு அடிக்கப்பட்டார், முன்முடி சுருக்கப்பட்டார், கசையால் அடிக்கப்பட்டார், இழுத்துச் செல்லப்பட்டார், ஒரு விசாரணை கைதியாக இருந்தார். அவ்வளவு துன்ப துயரங்களை அவர் அனுபவித்தார் என்பதை இந்த மடித்து படைத்து செய்கிற அந்த ஓலை நமக்கு நினைவுபடுத்த வேண்டும். சாவை ஏற்கும் அளவுக்கு அப்போ நடுவில் இருக்கும் மடித்து சுத்தி அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு இப்படி ஒரு சொத்து அப்புறம் மாற்றி வரும் சுத்தியை வெளியே சுத்த வேண்டும். சுத்தியை கட்டி விடுங்கள். இப்ப இந்த சிலுவையை எல்லாரும் எப்படி செஞ்சு பார்ப்போம். தூக்கிடுங்க. அடிச்சா இங்க வந்து சோழர்கள்லாம் அவர்கள் உயர்த்தி சிலுவை செய்தவர்கள் உயர்த்தி பாராட்டு. இந்த உயர்த்தி இப்படி எதை காட்டுகிறது? எனவே கடவுள் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார். இந்த சிலுவை நாம் பின்பற்ற உயர்த்தவில்லை. எவ்வளவு பெரிய கடவுளுக்கு நாம் உயர்த்துகிறோம், குறிப்பாக ஆலயங்கள் இருக்கிறோம். இவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார். இதுதான் நமது வெற்றியின் அடையாளம். இதுதான் வெற்றிக்கான ஆயுதம். இதுதான் அன்பின் அடையாளம், தியாகத்தின் அடையாளம். இது எப்படி வருகிறது? பெரும் ஓலையாக இருப்பதில் இருப்பது அல்ல. அது வளைந்து கொடுக்கும் நாடலாக விட்டுக் கொடுக்கிற ஓலையாக இருக்க வேண்டும். முதிர்ச்சியடைந்த ஓலையாக இருக்கக்கூடாது. குறும்போலை இருக்கணும். வளைந்து கொடுக்க வேண்டும். வாழ்க்கையெல்லாம் வளைந்து போகும். கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், மாமியார், மருமகள் வளைந்து கொடுக்க வேண்டும். நான் இப்படித்தான் இருப்பேன் என்று நினைத்தால் அங்கே அன்பின் வெற்றி இல்லை, மேன்மை இல்லை, உயர்வு இல்லை. வளைந்து கொடுப்பது மட்டுமல்ல, சில துன்ப துயரங்களையும் சந்திக்க வேண்டும், உடைக்கப்பட வேண்டும். நான் தாங்கிக் கொள்வேன், இன்னும் கொஞ்சம் பொறுத்துக் கொள்வேன். என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய சகோதரனுக்காக, மகளுக்காக, இந்த பள்ளி குழந்தைகளுக்காக, இந்த 10 மக்களுக்காக இதை நான் தாங்கிக் கொள்வேன் என்று அதை தாங்கிக் கொள்கிற போதுதான் அழகான சிலுவை உருப்படுகிறது. அந்த தாழ்ச்சி இருக்கிற போதுதான் மாட்சி. அந்த தாழ்ச்சி என்பது ஒரே ஒரு வகையிலே நாம் அதற்கு வரையை கொடுத்து விடலாம். நான் இல்லை, அவங்க நல்லா இருக்கணும், அப்ப நானும் நல்லா இருப்பேன். நான் இல்லை, அவங்க நல்லா இருக்கணும், அப்ப நான் இருப்பேன். இயேசு வெளியிலிருந்து வருகிறார், திருமணத்துக்கு திருமணத்துக்கு பெற வருகிறார். நான் இல்லை, கல்லை அப்பமாக்கி விடணும், நான் சாப்பிட மாட்டேன். நான் இல்லை, மக்களுக்காக நான் வந்திருக்கிறேன் என்று பாவிகளோடு தன்னை இணைத்துக் கொள்கிறார். மனம் திரும்புவதற்கான திருமணத்திற்கு அவர்கள் வருகிறார்கள். எல்லாருமே பாவிகள் என்று போகிறவர்களாம் பார்ப்பார்கள். அவர்களோடு இயேசு தன்னை இணைத்துக் கொள்கிறார் என்றால், நான் இல்லை, நான் பாவி இல்லை, ஆனால் இவன் நல்லா இருக்கணும், அதற்காக வருகிறார். பின்னாலே பணிவாழ்க்கையில் ஒருவர் சொல்கிறார், நல்ல போலகிறே என்று சொல்லி அவர் ஒரு கேள்வி கேட்கிற போது, என்னை நல்லவர் என்பானே, கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் ஒருவர் இல்லை, நான் இல்லை, அவருடைய விருப்பத்தை நான் நிறைவேற்ற வேண்டும், தந்தை திருமணத்தை நிறைவேற்றவே நான் வந்தேன் என்று ஒவ்வொரு முறையும் அவர் சொல்கிறார். புதுமை செய்கிற போது வந்தார், ஆசிரியர் வைக்கும் போது சரி, ஒவ்வொரு குணமடைகளின் போதும் சரி, நான் இல்லை தந்தையே, நீங்க செயல்படுங்க, உங்க விருப்பத்தை நான் நிறைவேற்ற வந்திருக்கிறேன், அது நிறைவேற வேண்டும். அது நிறைவேற மட்டும் என்னுடைய உள்ள மனத்துயருக்கு உண்டாயிருக்கிறது. தோட்டம் வரைக்கும் அது போகிறது. என் விருப்பம் என்ன? இந்த துன்பத்திற்கு மகள வேண்டும். ஆனாலும் நான் நல்லா இருக்கணும் இல்லை தந்தையே, இந்த மக்கள் நல்லா இருக்கணும், உமது விருப்பம் நிறைவேறணும். கல்வன் என்ன சொல்லலாம்? இடது பக்கத்து கல்வன், நான் நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், என்னை விடுதியும் பங்கெடுத்து ஒருவர் மற்றவர்களுக்காக தெரிவிப்போம். எழுதுவோம்.
நம்பிக்கை. பாதுகாக்கும் ஆண்டவரே, புனித வாரத்திற்குள் அடியெடுத்து வைக்கின்ற நாங்கள் அனைவரும் உடல் வாழும் சகோதர சகோதரிகளோடு நல்லுறவுடன் வாழ தேவையான வரம் பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வு கொடுக்கும் ஆண்டவரே, இன்று குறுந்தொழில்களை கையில் ஏந்தி தாவீதின் மகனுக்கு ஓசன்னம் என்று முழங்கிய நாங்கள் அனைவரும் வாழ்வை என்றென்றும் உம்மை போற்றி புகழ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம்மோடு பயணிக்கும் மாணவரே, உம் பங்கில் உள்ள இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் அனைவரும் உம்மை அறிவதில் ஆர்வம் கொண்டு இறைவாக்கை ஞானத்துடன் படித்து வாழ வரம் பெற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சில நேரங்களை கூடி இப்படி தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவரிடம் அமைதியாக நம்பிக்கையோடு எடுத்துக்கொள்ளுங்கள். விண்ணப்பத்தை கேட்கிற நல்ல தந்தையே நம்பிக்கையோடு தாழ்ச்சியோடு பாசத்தோடு உரிமையோடு நாங்கள் எடுத்துக்கொண்ட இந்த வேண்டங்களை விருப்பங்களை விண்ணப்பங்களை கடிவாய் சாய்த்து ஏற்றுக்கொள்ளும் புதிய காலத்தில் எங்களுக்கு நிறைவேற்றித்தான் நாங்கள் ஒவ்வொருவரும் அன்புடைய கிறிஸ்துவுடைய தாழ்ச்சியை எங்களுக்காக கண்ட வேலையை இன்னும் சிறப்பாக வைத்துணர்ந்து எங்கள் வாழ்வில் உமக்குரியதாக ஆக்கிக்கொள்ளும் தாழ்ச்சியான மனநிலையோடு படிப்படிப்படியவும் எங்களுடைய முழு வழியை கொண்ட மனம் மருந்தை திருந்து புதிய வாழ்க்கையை மேற்கொள்ளும் அருள் மொழியை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம்.
ஆகவே உடைய ஆவியை குறைந்து காரியங்களை தூய்மைப்படுத்த உண்மை தாழ்மையாக கேட்கிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமாக எங்களிடத்தில் வருவார். அவர் பாடுபடவளம் அணிந்து தம்மை கையெழுத்தும் போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து இவர்கள் எல்லாம் இவருடைய வழிகளெல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் வந்திப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இதோ இறைவனின் சம்மதி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறி விருந்திற்கு அழைப்பு பெற்றோர் தேவனுக்கும் ஆண்டவரே தேவரே உமிழந்தவர் தகுதியற்றவன் வாட்டம் சொல்லும் ஆன்மா நலமடையும்.
மாதிரி வாசிக்கிறோர் முன்னரை வாசிக்கிறோர் மன்னாட்டு வாசிக்கிறோர் பங்கு தந்தை சந்தித்து தன்னுடைய கைகளை கேட்கின்றோம். வாழ்க்கை இந்த நாளில் ஒரு தொலைவாக சிறப்பாக இருந்தது. உலகத்திலிருந்து இப்பொழுது வரைக்கும் கவனியில் பங்கேற்றவர்களும் பாடம் பாடியோம் தயாரிப்பு செய்வோம் மற்றும் மொழிவழி ஏற்பாடு செய்தவர்கள் வாகனம் செய்தவர்கள் சபையார் ஆலய நிர்வாகத்தினர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாதிரி கவனம் நடந்தது. சிறப்பாக பயிற்சி பெற்று பாடினார்கள். அதற்கும் விசுவாசிகளுக்கும் தலைமையாசிரி மற்றும் அவருடைய ஆசிரியர்களுக்கும் நன்றியை பாராட்டுகளை நமது பாடல்களிலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுவை மாதிரி புதிய புதிய வகை பாடல்கள் பொருத்தமான ஊக்கத்தோடு பாடியிருக்கிறார்கள். அவர்களை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். பாஸ்கான ஸ்டாண்ட் அவரை நிறுத்தி புதிய உறுப்பினருக்கு நன்றிகளை வெளிக்காட்டிக் கொடுப்பார். உடையவழி பார்வை செய்யாத கூடத்தில் இணையதளத்தில் எல்லாம் வருகிறது. அவர்களுக்கு நன்றிகள்.